இந்தியா உலக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய சைத்திரத்தை கூடிய விரைவில் படைக்க போகுது. அதுவும் பர்டிகுலரா 2028க்குள்ள ஜெர்மனியை பீட் பண்ணி இந்தியா மூன்றாவது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறப்போகுது. அதுவும் பர்டிகுலரா 2047க்குள்ள இந்தியா சைனா, யூஎஸ் இந்த மாதிரி நாடை பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறப்போகுது. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல இந்தியா எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ண போறாங்க, இந்தியாவுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு, எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்துல சைனா, யூஎஸ், ஜெர்மனியை தாண்டி இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடா டாப் 5 லிஸ்ட்ல இருக்கு. அதுல இந்தியாவினுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா 2028க்குள்ள நம்மனால $5.7 trillion அடுத்த 3 வருஷத்துக்கு கண்டினியூவா எக்கனாமில ஒரு மிகப்பெரிய growth இருந்துச்சுன்னா நம்ம 2028 போதே ஜெர்மனியை பீட் பண்ணி நம்ம மூன்றாவது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா 2025 இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி எவ்வளவு இருக்குன்னா கரெக்டா சொல்லணும்னா $3.5 trillion தான் இருக்கு. இது 2025, 26, 27 இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்தியா 1990ல நம்ம 13வது பிளேஸ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி 2000வது வருஷத்துல இந்தியா 14வது பிளேஸுக்கு போய் 2020 போது ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சியில இந்தியா 9th பிளேஸ் வந்தது. அதன் பிறகு மீண்டும் 2023ல இந்தியா கிட்டத்தட்ட 5வது இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றாங்க. ஆக்சுவலா உலகத்துல மிகப்பெரிய நாடுகள் நிறைய இருந்தாலும் இந்தியா உலக அளவுல நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னா எக்கனாமில 3% தான் இருக்கு. ஆனா 2025ல இருந்து 26க்குள்ள நம்முடைய கான்ட்ரிபியூஷன் 4% மாறப்போகுது. ஆனா சைனா மாதிரி நாடுகள் உலகத்துல கிட்டத்தட்ட 20% பக்கமா கான்ட்ரிபியூஷன் பண்ண போறாங்க. அதற்கு இந்தியா இன்னொரு 20 வருஷம் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபி வைஸ் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 2023ல 6.3% இருந்தது. 2024 அப்போ 6.5% மாறுச்சு. அதாவது கொரோனாவினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறிட்டு வர்றதுன்னு தான் சொல்லலாம். அதாவது அபரிதமான வளர்ச்சி அப்படின்னா 2020ல இருந்து 21 அப்போ 10.7% ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போனாங்க. அதன் பிறகு சின்ன டவுன்ஃபால் ஆகி ஆவரேஜா நம்மளால 5 to 6% தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அது நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்துல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத தெள்ள தெளிவா காட்டுது. அதாவது உலகத்துல நிறைய நாடு ரிசெஷன் அப்படிங்கிற ஒரு மந்தமான ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா யூஎஸ், சைனா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா அதை எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரோம். அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ நிறைய பிரச்சனைகள் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு எரிசக்தி துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. ஆக்சுவலா இந்தியா உலகத்துல நிறைய நாட்டுகிட்ட கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதை இப்போ கச்சா எண்ணெயினுடைய தேவை அப்படியே குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு காரணம் எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி போயிட்டு இருக்கோம். சைனால அபரிதமான வளர்ச்சி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. ஆனா இந்தியா இப்ப ஸ்டார்ட் அப் லெவல் தான் இருக்கு. டெஸ்லா மாதிரி கம்பெனி எல்லாமே இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது இந்தியால அதிகமா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகும். அதே மாதிரியே நம்ம நாட்டினுடைய இம்போர்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்தியா எப்படிப்பா இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எப்படி அடையும்னு சொல்ற அப்படின்னு கேட்டா இந்தியாட்ட நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்ம நாட்டு உள்நாட்டு சந்தை பெரிய லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா இப்பதான் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உள்ள வந்துருக்காங்க. அதனால இந்தியாவினுடைய மார்க்கெட் பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம், இந்தியா டிஜிட்டலைஸ் இந்தியாவா மாறிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி பணத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ டிஜிட்டல் இந்தியாவா மாறின காரணத்தினால இதன் மூலமா இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்பா இருக்கு. இது நிறைய உதவியா இருக்கும். அதே மாதிரியே ஜியோ பொலிட்டிக்கல் வைஸா நிறைய இஷ்யூ இருக்க காரணத்தினால நிறைய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்கா, சைனா, கனடா, மெக்சிகோ இந்த மாதிரி நிறைய நாடுகள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில இந்தியா எளிதா தப்பிச்சுக்கிட்டு நம்முடைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணா எளிதா முன்னேறக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரியே
இவ்வளவு விஷயத்தை நம்ம பேசணும். பாசிட்டிவ் மட்டும் தான் இதுவரை சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த பிரச்சனையில நெகட்டிவ் அப்படிங்கறது நான் கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய சமத்துவன்மை. ஆக்சுவலா மொழியாலையும் மனத்தாலையும் இனத்தாலையும் பிரிஞ்சு நம்ம நாடு வந்து டெவலப் ஆகாம இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்தா மட்டும்தான் இந்தியா, நான் சொல்றேன், 2047 வல்லரசு ஆகணும், 2028 ஜெர்மனியை பீட் பண்ணணும். இந்த மாதிரி உலகத்துல நம்ம ஒரு டாமினேட்டான கண்ட்ரியா இருக்கணும்னா இது இல்லாம இருந்தா தான் கண்டிப்பா பாசிபிள். அதே மாதிரியே நம்ம நாட்டில் இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நம்ம நாட்டில் வறுமை அப்படிங்கிறது இன்னும் இருக்குதா செய்யுது. கரெக்டா சொல்லணும்னா 5 to 6% இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல 5 to 6% ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு. அதுக்கு காரணம் இங்க கிட்டத்தட்ட 70 கோடியிலிருந்து 80 கோடி மக்கள் இன்னும் ரேஷன் அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வறுமையை மீட்டெடுத்தா மட்டும்தான் இங்க நம்ம பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியும். ஆக்சுவலா இந்தியா பப்ளிக்கா பேசும்போது நாங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறோம், அந்த அளவுக்கு டெவலப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையை நாம ரியாலிட்டியா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த லோ லெவல் பீப்புள், அதாவது வறுமைக்கு கீழே இருக்கீங்க எல்லாத்தையுமே மீட்டெடுத்தா மட்டும்தான், இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மூலையில் இருக்க எல்லாத்தையுமே மீட்டெடுத்தா மட்டும்தான் இது பாசிபிள். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை அக்ரிகல்ச்சர்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் நம்ம தான் அந்த விலையை நிர்ணயிக்க முடியும் வித்தின் ப்ராஃபிட்டோட. ஆனா விவசாயத்துல மட்டும் இப்பவுமே கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம எவ்வளவுக்கு உற்பத்தி பண்ணாலும் விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது, அடுத்தவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 20% அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுக்கு சரியான விலை இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம விவசாயத்தை பல மடங்கு மேம்படுத்த முடியும். அதை பண்ணலினா கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை வேலையின்மை. ஆக்சுவலா இந்தியாவில சரி தமிழ்நாட்டிலையும் சரி கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா படிச்சுட்டு அவர்களுக்கு உண்டான வேலை கிடைக்குதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு திறமை இருக்கீங்க நிறைய பேர் தான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இந்தியாவில போயிட்டு இருக்கு. அதை மாத்தினா மட்டும்தான் கண்டிப்பா இது சாத்தியமாகும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை இறக்குமதி அப்படிங்கிறது. அதாவது நம்ம நாட்டில் அதிகமா பொருட்களை ஏற்றுமதி பண்ணா மட்டும்தான் நம்ம நாடு டெவலப் ஆகும். அது இல்லாம நம்ம நிறைய பொருட்களை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படியே கம்மியாயிட்டு வரும். அப்படி கம்மியாச்சுன்னா இப்போ பாகிஸ்தானோ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே திவாலாகிற நிலைமையில் இருந்துச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு மேபி இந்தியாவும் போயிடும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் இந்தியா பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியும். ஆக்சுவலா இங்க இருக்க மீடியாஸ் எல்லாமே, சோசியல் மீடியாவாகட்டும் அல்லது நிறைய மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க, அதை மட்டும் தான் பப்ளிக்கா பேசிட்டு இருப்பாங்க. இந்தியா டெவலப் ஆகுறதுக்கு எந்த மாதிரி பாசிபிள் இருக்குது அதை வச்சு ஒரு டிபேட் போட்டு அதை அதிகமா மக்களுக்கு காட்டினா ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த பேட்ரோலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அப்படி இல்லாம நாங்க சினிமாவை தான் காட்டுவோம், அடுத்தவங்க பேசுற அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பொலிட்டிஷியன் பிரச்சனை, ஒரு 4 பொலிட்டிஷியனை உள்ள வச்சுட்டு அதை வச்சு பேசுறது, இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு அதாவது பேட்ரோலிசம் அப்படிங்கிறது, நாட்டுப்பற்று அப்படிங்கிறது என்னன்னே தெரியாம ஆயிடும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா பேசிக்கா ஒரு டிபேட்ல வச்சுட்டு நான் எக்கனாமி இந்த அளவுக்கு டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இளைஞர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவை பேச சொல்லுங்க அப்பா, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.